Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. ஸோ என்னுடைய அப்பியரன்ஸை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவோட ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்குலாம் வந்திருக்கேன் நான். காசியிலேருந்து தான் இன்றைக்கி விலாகு. உத்தரப்பிரதேஷ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து காசி. நம்ம இந்தியாவோட புனித இடமான இந்த காசியிலேருந்து தான் இந்த விலாக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க நீங்களும் வந்து காசியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் வாங்க. மரத்துக்கு முன்னாடி வந்து நாரதர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மரம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி வந்து குளித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து குளித்தாங்கன்னா வீட்டுக்கு போன உடனே சண்டை வந்துருமா. ராஜா ஹரிச்சந்திரன் வந்து இங்கே தான் வந்து குணத்தெல்லாம் எரிக்குவார் இல்லையா, அந்த வேலை இந்த இடத்துல தான் செஞ்சாராம். ஸோ இப்போவும் அபிபி சல் ரஹா ஹை கியா பையா ஓ ஸோ இங்கேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டெட் பாடிஸ்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஃபைனலி கங்காவில் வந்து பயணம் ஆரம்பித்தாச்சு. இந்த விஷயத்தை நம்பவே முடியல என்னால். மதியானம் ஒரு 3 மணிக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு, எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இங்கே. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து கங்கா ஹட் அப்படின்னு சொல்கிற இடம். ஸோ அங்கே தான் வந்து அந்த ஆரத்திலாம் காட்டுவாங்க. ஸோ அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து ஈவினிங் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்திருக்க இந்த நாளில் வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து வந்திருக்காராம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் நிறைய ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஸோ கங்கா ஹட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து அந்த வைப்ரேஷனை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி சூப்பரான வைப்ரேஷனாக இருக்குது. உள்ளே இறங்கின உடனேயே, காசியில் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வந்து வருது. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் காசியில் இருக்க ஷாப்பிங் ஏரியாஸ். मॉस्क, जम्मा मसूदी. शॉपिंग के लिए अलग प्लेस है क्या भैया? शॉपिंग के लिए अलग प्लेस है क्या इधर? बनारस साड़ीज वो सब मिलता है? वो बनारसी साड़ी ना? हाँ, वो कैंटोनमेंट में मिलेगा. ஸோ காசியில் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் போனோம். ஸோ வந்தோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குது காசி? உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி புராதன சிட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புராதன சிட்டி பிடிக்குமா? ஏன்னா அது வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியில் அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற சிட்டி மாதிரி இல்லாமல் கைப்பையாக இது இல்லாமல் இதுதான் உண்மையான ஒரு இந்திய நகரம் மாதிரி தெரியுது. காசி வந்து பார்த்திங்கன்னா 2000-3000 வருஷம் இல்லைங்க, 5000 வருஷம் பழமையான ஒரு சிட்டி. இங்கே காசிக்கு போகிறது பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா ஏஜ் குரூப் ஆட்களும் வந்து வரலாம். காசியோட அந்த வைபை வந்து நம்மளும் வந்து ஃபீல் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப டெவலப்டு அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய ஒரு பழமையான சிட்டிஸ் எப்படி இருக்கும், க்ரௌடடாக எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் தான். பழமை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷாப்பிங் ஏரியா. எல்லாம் சந்தாக போதும். எல்லாம் ஒவ்வொரு சந்தையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. பயங்கர க்ரௌடாக வேறு இருக்குது ஃபுல்லாக. ஜெகஜோதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது காசு. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கண்டெஸ்ட் பண்ண இடமா, கண்டெஸ்ட் பண்ணி
ஜெயிச்ச ஒரு பிளேஸ் காசி. ஸோ அவர் வராரு, அதனால் பயங்கர ப்ரொடெக்ஷன், நிறைய டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் போயிட்டு அந்த கங்கா நதியில் ஆரத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பிட்டுருக்கேன். இங்கே சூப்பரான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. மக்கள்லாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக, மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிற வேண்டியதாக இருக்க வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இந்த ரிக்ஷாவும் வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் இறங்கி நம்ம வந்து நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நடந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம போயிட்டு அந்த கங்கை நதியை வந்து பார்க்கணும். ஸோ நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோ பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுலேருந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நம்ம போக தேவையில்லை போல இருக்கு, மக்களே நம்மளை தள்ளிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. पास में जा सकता है क्या? उधर नहीं, उधर नाव पे चलिएगा ना तो आराम से खींच लीजिएगा। सर कहाँ गए? பின்னாடி இருக்கிறதா அந்த ஃபேமஸ் வந்து கங்கா ஆர்த்தி. அது ஸோ இதை வந்து ஈவினிங் நைட் டைமில் தான் பார்க்க முடியும், 7 o'clock டைமில் தான் பார்க்க முடியும் இந்த ஆர்த்தி. இப்போ போய்கிட்டு இருக்க ஆரத்தி கங்கா. அதில் ஸோ உத்தரப்பிரதேச ஸ்டேட்டில் காசி வாரணாசி ரெண்டுமே ஒன்று தான். அங்கே ஓடுற கங்கை நதிக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த ஆரத்தி வந்து டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கும். இதை வந்து 7 பேர் ஆண்கள் வந்து ஒரு 20லேருந்து 25 வயசுக்கு உள்ள ஆண்கள், அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. குருஷேத்ரா விலாகில் வந்து எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்கிறத நான் காட்டியிருக்கேன். அதில் தேர்ந்தெடுத்து ஒரு 7 ஆண்கள் வந்து டெய்லி வந்து இந்த பூஜை வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு பூஜை இது. ஸோ இந்த பூஜையை பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி படித்துறையில் வந்து உட்காந்தும் பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நிறைய போட்ஸ் இருக்கும். ஸோ அந்த போட்டில் ஏறி நதியில் இருந்துக்கிட்டே, கங்கை நதியில் இருந்தே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்று பூஜையை பார்த்துட்டு இந்த போட்டில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போட் வந்து அதுக்கு நம்ம வந்து பே பண்ணணும். உள்ளே போயிட்டு நிறைய பேர் வந்து ஒரே குரூப்பாக சேர்ந்து போகிற மாதிரி போட்டும் இருக்குது, தனியாக இண்டிவிஜுவலாக போகிற மாதிரிக்கே போட்டும் இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்கு
தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. போட்டுக்கு மேலே ஏறுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை கை பிடிச்சி அவங்க வந்து கொஞ்சம் தூரம் வந்து போட்டை முன்னாடி இழுத்துட்டு வந்து கை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப வயசானதுக்கப்புறம் காசி போகிறத விட ரொம்ப முன்னாடியே இந்த பாட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏற்றுறதுக்கு. அப்படியே தூக்கிட்டு போய் மேலே விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல நம்மளால் நடக்க முடிகிற டைம்லேயே வந்து நம்ம வந்து காசிக்கு போயிடுறது பெட்டர். 50 रुपये है? नहीं है। அதே கொடுங்க சேஞ்சு 20 ரூபா 40 ரூபா. ठीक है रखो 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 जाओ. ஸோ அந்த பூவை வாங்கிட்டு அந்த நதியில் வந்து விடுறதுக்காக தான் அந்த பூ வந்து வாங்குகிறோம். ஸோ அந்த பூவெல்லாம் வந்து நமக்கு அங்கேயே கிடைக்கும். ஸோ போட்டில் ஏறுற அந்த மும்முரத்தில் தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் வந்து ஏறினதுக்கப்புறம் தான் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தனியாக 2 பேர் போகிற மாதிரிக்கு ஒரு போட்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் போட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவ தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நவம்பர்லேருந்து டிசம்பர்லேருந்து அந்த டைமில் வந்து ஃபுல் மூன் வரும் இல்லையா, நவம்பர் டு டிசம்பரில் வர ஃபுல் மூனில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஃபுல் மூன் டேயில் வந்து 1 மில்லியன் விளக்குகள் வந்து ஏற்றுவாங்களாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பூஜை. ஸோ ஆரத்தி நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீன், நிறைய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்தியாவிலே இப்படி ஒரு பிளேஸை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இது. நிறைய இடத்துல ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிப்பு. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபைனலி கங்காவில் வந்து பயணம் ஆரம்பித்தாச்சு. இந்த விஷயத்தை நம்பவே முடியல என்னால். ரொம்ப நாள் ஆசை இப்படி வந்து இந்த கங்கை நதியில் வந்து இப்படி காசியில் கங்கை நதியில் வந்து இப்படி ஒரு போட்டில் வந்து போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரீம் கம் ட்ரூ. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சொல்லவே முடியல, வார்த்தையால் சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ டிவைன் பிளேஸ். Oh my God. ஸோ இப்போ ஆரத்தி பார்க்குறதுக்கு பக்கத்தில் போகிறோம். காட்ட நான் எப்படி இருக்கேன்னுட்டு. पास में जा रहा है ना? இந்த போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரையிலே இருக்கிறதுனால இது வந்து நேபாளுக்காக பண்ணதான். அது अलग अलग स्टेट के लिए अलग अलग होता है. तमिलनाडु स्टेट को ஒரு கட் வரும். ஒவ்வொரு நாட்டோடைய ராஜாவும் வந்து அவங்கவுங்க இதோட வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நேபாளோடது. அது மாதிரி கட்டுங்கிறது கட்டுனா என்ன மீனிங்? படித்துறை, தமிழில் வந்து படித்துறை. ஸோ நம்ம
தமிழ்நாட்டோட கட்டு ராஜா கட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ராஜா கட்டு. ராஜா கட்டு வந்து பீகாரோட ராஜா வந்து பண்ணதான். அச்சா, இந்த மரத்துக்கு முன்னாடி வந்து நாரதர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மரம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி வந்து குளிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து குளிச்சாங்கன்னா வீட்டுக்கு போன உடனே சண்டை வந்துருமா. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது. காலையிலையும் வரலாம், நைட்டு வரலாம் போல இருக்குது. ஸோ இது நிறைய டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு கட்டு வந்துருச்சு. ஸோ பாருங்கள், அங்கே தமிழ் எழுதியிருக்கு சிவசிவான்னு. சிவசிவான்னு எழுதியிருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லாக தமிழ்நாடு கட்டு. केदार घाट जो बद्रीनाथ केदारनाथ नहीं जा पाते हैं वो बनारस में आकर दर्शन कर लेते हैं। हाँ, इधर जा सकता है क्या पास में? नहीं पास में नहीं जा सकते, बोट लगाने की जगह नहीं ना है। अच्छा, बोट पास से निकालने के लिए वो रस्सी जो देखिए ये बोट बंधी हुई है ना, हाँ हाँ हाँ. बोट में रस्सी नीचे पंखने में रस्सी फंस जाएगी। இது வந்து பத்ரிநாத்லாம் பத்ரிநாத் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த இடத்துல வந்து அந்த ஸ்நானம் பண்ணோம்னா அங்கே வந்து கிடைக்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்குமா? शंकराचार्य जी का मठ, हाँ शंकराचार्य हाँ हाँ हाँ. जो पंडित जी लोग के बच्चे रहते हैं ना सुबह में वेदा सीखने के लिए आते हैं। இது வந்து சங்கராச்சாரியருடைய இடமா. அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வருவாங்களாம். ஸோ இதுதான் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற காசியில் இருக்கிற விஷயங்கள். तो राजा हरिचंद्र से डेड बॉडी जलाने का काम करवाए थे ना कालू, हाँ हाँ हाँ. ये उनका घाट है, उनके नाम இந்த से ஹரிச்சந்திரன் வந்து ராஜா ஹரிச்சந்திரன் வந்து இங்கே தான் வந்து குணத்தெல்லாம் எரிக்குவார் இல்லையா, அந்த வேலை இந்த இடத்துல தான் செஞ்சாராம். ஸோ இப்போவும் अभी भी चल रहा है क्या भैया वो? हाँ ये डेड बॉडी जल रही है। ஆஹா. ஸோ இங்கேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டெட் பாடிஸ்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தான் இவ்வளோ சண்டை சச்சரவு, இவ்வளோ இது போட்டுக்க வேண்டியது. அப்படி ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை தெரியும். कर्नाटका घाट तो करे ना सर, ஆ तो नागा साधु लोग आते हैं ना तो इधर रहते हैं। இது வந்து அனுமானோட காட்டம். இந்த கும்பமேளாலாம் நடக்கும்ல, அப்போ வந்து இங்கே தான் வந்து எல்லோரும் தங்கியிருப்பாங்க. தங்கியிருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமஸ் ஃபார் ஹனுமான் சாமிக்கான ஒரு காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பனாரஸ் ராஜாவோட கோட்டையாம். அது அப்போ இருந்திருக்கு. எல்லாருமே வந்து பாருங்களேன், இந்த கங்கை நதிக்கரையிலேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து அவருடைய கோட்டை, மகாராஜாவோட கோட்டை. இது பனாரஸ் இப்போவும் இருக்காங்களா? இன்னும் வந்து இந்த பனாரஸோட ராஜா வந்து இருக்காராம். இங்கே எத்தாப்புல வேற ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ये कौन सा है भैया? जो उज्जैन के जो महाराज थे ना मैम, वो इधर बनवाए जैन ஜெயின்ஸ்க்காக இருக்கிற இடம் ஜெயின்ஸ் காட் அப்படின்னு சொல்கிறது. आनंदमयी गॉड, क्या शिव जी का मंदिर है अंदर? आनंदो देवी माता माता है उनके नाम। अच्छा, आनंद देवी माता, माता आनंदमयी गॉड. இது வந்து கங்கை நதியை வந்து தூய்மை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிற ஒரு ஏற்பாடு. இது ஃபில்டர் பண்ணி திருப்பி வந்து தண்ணியை திருப்பி உள்ளேயே அனுப்புவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கங்கை நதி வந்து
இடத்துல உட்காந்து தான் துளசிதாஸ் வந்து ராமாயணம் வந்து எழுதினாராம். அந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த புராதன காலத்தில் எப்படி இருக்கும் அப்படியே அந்த கல்லெல்லாம் அப்படியே இருக்குது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கங்கா நதி வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நதி. இது வந்து 100 அடி ஆழம் இருக்குமா இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக இந்த பிளேஸில் 100 அடி ஆழம் இருக்குமா. ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நான் கடவுள் படத்தில் வந்து ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ஷூட் பண்ண இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம ஓம் சிவோகம் சாங் மறக்கவே முடியாத ஒரு சாங். என்னுடைய ஃபேவரட்டான சாங்ஸில் வந்து எப்பயுமே அந்த சாங் இருக்கும். ஸோ இளையராஜா சார் கூட இங்கே வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி அப்போது வந்து இந்த பாட்டை லைவாக வந்து பாடினாங்க. நம்ம மோடிஜி ஐயா வந்து வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ வந்து இளையராஜா ஐயா வந்து இந்த பாட்டை வந்து லைவாக பாடினாங்க. இங்கே தமிழ்நாட்டு பீப்புள் வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க. கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான இருக்குது. இந்த போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மீனே அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி கேட்டு ஜல்பரி நீர் தேவதை போட்டான் அது பேர். ஸோ கங்கை நதியில் அந்த பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே போட்டில் போய்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே போய்கிட்டே இருக்கப்போ இன்னொரு இடத்த காட்டினார். அதை பார்த்தோன்னே அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிசைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த காட்சிகள் நான் பார்த்த காட்சிகளெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான காட்சிகளெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் அந்த அடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.